இப்போ வந்து பார்த்தோம்னா, நெப்போலியன் அவர்களினுடைய மகன் வாழ்க்கையில அடுத்த ஒரு சந்தோஷம் நடந்திருக்காம். அதனால உச்சக்கட்ட மகிழ்ச்சியில நடிகர் தனுஷ் அவர்கள் இருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெப்போலியனுடைய மூத்த மகன் தனுஷுக்கு சமீபத்தில திருமணம் நடந்து முடிந்தது. ஜப்பான்ல பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிந்தது. தமிழ் திரையுலகை சேர்ந்த எல்லாருமே அதில கலந்துக்கிட்டாங்க. பாரதி ராஜா அவர்களினுடைய கண்ணில் பட்டதை அடுத்து சினிமாவுல வந்து பார்த்தோம்னா அறிமுகமானாரு நெப்போலியன். தமிழ் சினிமாவுல குறிப்பிடத்தக்க நடிகர்கள்ல ஒருவராக வலம் வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில தன்னுடைய மகனுக்காக வந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருந்தார். அதற்கப்புறம் எப்படியாவது அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மருமகளை பார்த்துருக்குறாங்க. திருமணம் வந்து தனுஷ் அவர்களுடைய ஆசைப்படி ஜப்பானில் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க தனுஷுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து அக்ஷயா என்ற பெண்ணை பார்த்தாங்க. நெப்போலியனும் அவருடைய மனைவியும் இதை எடுத்து இந்தியாவில் வைத்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அதற்கப்புறம் திருமணம் நடந்தது. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மேலும் சிவகார்த்திகேயன் தனது வாழ்த்தினை வீடியோ மூலமாக தெரிவிச்சிருந்தார். அதோட ரஜினிகாந்த் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தியதாகவும் அமெரிக்காவுக்கு வரும்போது கண்டிப்பாக நேரில் சந்திப்பதாகவும் உறுதி கொடுத்திருந்தாங்க. இதுக்கிடையில் அமெரிக்காவில் மீண்டும் சில மாதங்கள் கழித்து தனது மகனுக்கும் மருமகளுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால மறுபடியும் வந்து தனுஷ் அவர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது ஒரு புறம் இருக்கு. இரண்டாவது திருமணம் செய்ய போகிறாங்களா சூப்பர் ஸ்டார் அப்படின்னுடைய மகள். யார் அது அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தில் போய் முடிஞ்சிருக்கு. தெலுங்கு ஸ்டார் சிரஞ்சீவியினுடைய சகோதரரும் தயாரிப்பாளர் நாகேந்திர பாபுவின் மகளான நடிகை நிகாரிகா ஹிண்டில்டாவுக்கு அண்மையில் விவாகரத்து கிடைத்த நிலையில் அவர் தன்னுடன் நடித்த இளம் நடிகர் ஒருவரை காதலித்து வருவதனால அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு எல்லோருமே ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாகவும் இந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.